கீழ் சாதியா அப்பர் பெர்த் லோயர் பெர்த்தாடா? என்னடா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியாடா மேல் ஜாதியில பிறந்தீங்க? அது குரூப் ஒன்னாடா, குரூப் டூவாடா, குரூப் என்ன குரூப்டா நீங்க? மண்ணாங்கட்டி குரூப். தாய் தகப்பனை தேர்ந்தெடுக்கிற உரிமை இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நாம தான் பிள்ளையா பிறக்கணும் அவங்களும் செலக்ட் பண்ணல. ஒரு நைட் ஷோவுக்கு போகாம ரொம்ப கவிதையா சொல்றதா இருந்தா, பெருமையா சொல்றதா இருந்தா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த போது நாம் பிறந்தோம், அவ்வளவுதானே. உங்க அப்பா அம்மா யாரு நீ டிசைட் பண்ணியா? எந்த ஜாதியில பிறக்க போற நீ முடிவு பண்ணியா? எந்த மதம், எந்த கடவுள் நீ முடிவு பண்ணியா? பிறக்கும் போது குழந்தை, இறக்கும் போது பிணம். என்ன எடுத்துக்கங்க, கிருஷ்ணகுமார்னு பேர் வச்சுட்டாங்க. பேர்ல என்ன இருக்குன்னு கேட்கிறான். எங்க பாருங்க, கிருஷ்ணகுமார்னு பேர் வச்சதுனாலேயே பேரை பார்த்த உடனே இந்துன்னு தெரியுது. ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் நான் இந்துவாகி விடுவேனா? இல்லை. ஒரு இந்துவாக இருப்பதை விடவும், ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதை விடவும், ஒரு முகம்மதியாக இருப்பதை விடவும் மனிதனாக இருப்பது முக்கியம் அல்லவா? என்ன, இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்து பெயர் வச்சுட்டாங்க. நாய்க்கு பிறந்தது நாய் தானே, நாய்க்கு பிறந்தது நாய் தானே. அது மாதிரிதானே தவிர உன் ஜாதியை நீ தேர்ந்தெடுக்கவில்லை, உன் மொழியை கூட நீ தேர்ந்தெடுக்கவில்லை. எந்த ஊரு, எந்த கிராமம் நீ தேர்ந்தெடுத்தியா? இல்ல அதுக்கு ஏதாவது பரிசு எழுதினியா? அப்புறம் எங்க சாதி தான் உலகத்திலே. யார் சாதி பெருமை பேசுறான்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். யார் சாதி பெருமை பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு? பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாங்கா மடைய, பெருமைன்னு சொல்லிக்கிறதுக்கு படிப்போ அறிவோ அழகோ எதுவும் இல்லாத கூமுட்ட. அவன் தான் என்ன சொல்லுவான், எங்க சாதி மாதிரி. என்ன 50 கேள்விக்கு பதில் சொல்லிடு கேட்கிற. 50 கேள்வி தமிழ்ல கேட்கிறேன், நீ பதில் சொல்லிடு. ஒண்ணுமே இல்ல, மனப்பாட பகுதியில் இல்லாத 20 குறள் சொல்லு. நீ பெரிய ஆணின்னு நான் ஒத்துக்கிறேன். சொல்லிக் கொடுத்தாரு ஜோசப் பாத்தியார். எதிரே வந்து நிற்கிறவன் ஜாதி பார்க்க மாட்டேன், மதம் பார்க்க மாட்டேன், இனம் பார்க்க மாட்டேன், மொழி பார்க்க மாட்டேன். எதிரே வந்து நிற்கிறவனுக்கு தமிழன் சொன்னான். எதிரே உலகத்திற்கு சொன்னான் தமிழன், உண்ணுகிற கையையும் கழுவுகிற கையையும் சமமாக நடத்துவதை போல் உன்னையும் நான் நடத்துவேன் என்று எதிரே நிற்பவனுக்கு சொல்லும் முறை எது? சொல்லுங்க. வணக்கம்.